ஏய், ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? ஊர்ல போட்டி வச்சாங்களா, அதில் தோத்துட்டேன். தோத்துட்டியா? அதுக்கு ஏன்டா அழுகுற? நான் எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டுலாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. சரி, உன் ஸ்கூல்ல மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 1500 பேர். எத்தனை பேர் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க? 10 பேர். போட்டியில் கலந்துக்கிட்டு தோத்து போனதுக்கே நீ அழுகுறேன்னா, மற்றவங்களாம் கலந்துக்கிறவே இல்லையே, அவங்களாம் ஃபீல் பண்ணலையா? தெரியல. ஒவ்வொரு போட்டியிலையும் நீ தோத்து போறேன்னு நினைக்காத, கலந்துக்கிட்டு கத்துக்கிறேன்னு நினைச்சுக்க. முதல் தடவை ஒரு போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னா ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டேன்னு உன் திறமையை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன் திறமைக்கு எங்க அங்கீகாரம் கிடைக்காது. தொடர்ந்து முயற்சி பண்ணி கத்துக்கிட்டு ஒரு நாள் ஜெயிச்சேன்னா அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணாப்பா ஜெயிச்சிட்டான்னு உனக்கும் பாராட்டு கிடைக்கும், உன் முயற்சிக்கும் தகுந்த மரியாதை கிடைக்கும். அதனால தோத்துட்டேன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணாத, ஒண்ணா கத்துக்கிட்டு இருக்கேன்னு என்ன. இப்ப சொல்லு, நீ தோத்துட்டியா கத்துக்கிட்டியா? கத்துக்கிட்டேன்ப்பா. ஸ்ரீ வா போலாம். எனக்கு எது தேவை உலகிலே